ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா போற்றி. தெய்வீக ஒலி அன்பர்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள். அன்பர்களே, சிவபெருமானுக்கு உகந்த அஷ்ட விரதங்களில் ஒன்று சோமவார விரதம். சாபத்தால் கடும் துன்பப்பட்ட சந்திர பகவான் சிவபெருமானை வேண்டி தான் இழந்த செல்வ நலன்களை மீண்டும் பெற்ற விரதம் என்பதால் சோமவார விரதம் மிகவும் சிறப்புடையதாகும். இது சிவபெருமானை குளிர்விக்கும் விரதம் என்றே கருதப்படுகிறது. அதனால்தான் திங்கட்கிழமைகளில் பல கோயில்களிலும் சிவனுக்கு மிக விசேஷமான அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. பலரும் இந்த சோமவார விரதத்தை இருப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள். இந்த விரதத்தை எப்படி இருக்க வேண்டும், இதனால் என்ன பலன்கள் கிடைக்கும், சோமவார விரதத்தை எத்தனை வாரங்கள் இருக்க வேண்டும், அன்றைய தினம் என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் என்பது உள்ளிட்ட பல விவரங்களை இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அன்பர்களே, இது ஒரு விசேஷ காணொளியாகும். இந்த சோமவார விரத காணொளியை நீங்கள் கேட்க விரும்பினால் தயவு செய்து முழுமையாக கேளுங்கள். அல்லது இன்றைய ஸ்தோத்திரத்தை மட்டும் கேட்க விரும்புபவர்கள் நேரடியாக வீடியோவின் கடைசியில் இருக்கும் ஸ்தோத்திர பாகத்திற்கு சென்று கேட்கலாம். சிவபெருமானை வழிபடுவதற்கு திங்கட்கிழமை மிக உகந்த தினமாகும். சந்திரனுக்கும் சோமன் என்ற பெயரும் உள்ளதால் திங்கட்கிழமையை வடமொழியில் சோமவாரம் என்று அழைப்பதுண்டு. சோமவார விரதத்தை கடைபிடித்துதான் சிவபெருமானின் தலையில் நிரந்தரமாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றார் சந்திர பகவான். சோமவார விரதத்தை சந்திர பகவானே முதலில் அனுஷ்டித்ததாகவும் அதனாலேயே இதற்கு சோமவார விரதம் என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. அன்பர்களே, 16 திங்கட்கிழமைகள் சிவனுக்கு விரதம் இருந்து அவரை வழிபடுவது சோமவார விரதம் எனப்படுகிறது. சிவபெருமானுக்குரிய விரதங்களில் சோமவார விரதம் மிக மிக சிறப்புடையது. இவ்விரதத்தை பெரும்பாலானோர் கார்த்திகை மாத திங்கட்கிழமைகளில் மட்டுமே கடைபிடிக்கின்றனர். ஆனால் இவ்விரதத்தை எல்லா மாதத்தில் திங்கட்கிழமைகளிலும் கடைபிடிக்கலாம். திங்கட்கிழமையில் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த வில்வ இலைகளால் வீட்டில் அர்ச்சனை செய்து வழிபட்டாலே போதும், பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். வேண்டிய வரங்கள் அனைத்தையும் கொடுக்கும் சிவபெருமானின் இந்த சோமவார விரதத்தை கடைபிடிக்க நினைப்பவர்கள் திங்கட்கிழமை தோறும் அதிகாலையில் எழுந்து வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி சிவன் படத்திற்கு கிடைத்த பூக்களை கொண்டு அலங்காரம் செய்து உங்கள் நெற்றியில் திருநீறு பூசிக்கொள்ள வேண்டும். வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு ஏதேனும் ஒரு இனிப்பு சர்க்கரை பொங்கலையோ பாயசத்தையோ செய்து சிவனுக்கு நைவேத்தியமாக படைத்து சிவனுக்கு உகந்த ஸ்தோத்திரத்தை படித்தாலோ கேட்டாலோ போதுமானது. இந்த விரதம் மேற்கொள்பவர்கள் 3 வேளை ஏதும் உண்ணாமல் இருப்பது சிறப்பு என்றாலும் வேலை தொழில் போன்றவற்றில் ஈடுபடுபவர்கள் 3 வேளையும் உப்பு சேர்க்காத உணவை சாப்பிடலாம் அல்லது பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். மாலை வேளையில் கோயிலுக்கு சென்று சிவனை தரிசித்து வீடு திரும்பிய பின்பு சிவனுக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதங்களை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். தொடர்ந்து 16 திங்கட்கிழமைகள் விரதம் மேற்கொள்ள முடியாதவர்கள் விரதம் மேற்கொள்ளாத திங்கட்கிழமைக்கு அடுத்து வரும் திங்கட்கிழமைகளில் சிவனை வழிபட்டு விரதத்தை தொடரலாம். இதுபோல் தொடர்ந்து 16 திங்கட்கிழமைகள் விரதம் கடைபிடித்து சிவபெருமானை வணங்குபவர்களுக்கு சிவனின் ஆசி கிடைத்து நினைத்தது அனைத்தும் நிறைவேறும். சோமன் என்பதற்கு பார்வதியோடு சேர்ந்திருக்கும் சிவபெருமான் என்ற பொருளும் உண்டு. எனவே சோமவார விரதத்தை கடைபிடித்தால் திருமணமாகி பிரிந்து வாழும் தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழத் தொடங்குவார்கள். கணவரின் ஆயுள் பலம் அதிகரிக்க இவ்விரதம் மிகச் சிறந்ததாகும். திருமண வயதுள்ள ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். தோஷங்களும் உடல் பாதிப்புகளும் நீங்கும். மனக்குழப்பத்தால் துன்பப்படுபவர்கள் சோமவார விரதத்தை கடைபிடித்தால் மனத்தெளிவு உண்டாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறக்கும். காரிய தடைகள் நீங்கி வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். கடன் வறுமை போன்றவை நீங்கி செல்வம் பெருகும். சகல சௌபாகியங்களும் உண்டாகும். அன்பர்களே, சோமவார விரதம் இருப்பவர் அந்த திங்கட்கிழமை நாளில் ஏதேனும் ஒரு சமயத்தில் இந்த சிவபெருமானின் சிவபஞ்சாட்சரி ஸ்தோத்திரத்தை கேட்பது மிகவும் சிறந்ததாகும். இப்பொழுது நாம் அதை பார்க்கலாம். ஓம் நம சிவாய
शिवाय नमः। ॐ ॐ नमः शिवाय शिवाय नमः। ॐ नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्माङ्गरागाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगंबराय तस्मै नकाराय नमः शिवाय। मंदाकिनी सलिल चंदन चर्चिताय नंदीश्वर प्रमथनाथ महेश्वराय मंदार मुख्य बहुपुष्प सुभूजिताय तस्मै मकाराय नमः शिवाय। शिवाय गौरी वदनाब्ज वृंद सूर्याय दक्षाध्वरनाशकाय श्रीनीलकंठाय वृषध्वजाय तस्मै शिकाराय नमः शिवाय। वसिष्ठकुम्भोद्भवकौतमार्य मुनीन्द्रदेवार्चितशेखराय चन्द्रार्कवैश्वानरलोचनाय तस्मै वकाराय नमः शिवाय। यज्ञस्वरूपाय जटाधराय पिनाकहस्ताय सनातनाय दिव्याय देवाय दिगंबराय तस्मै यकाराय नमः शिवाय। पंचाक्षरमिदं पुण्यं यः पठेत् शिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते। ॐ नमः शिवाय।